ஒரு 9th படிக்கின்ற குழந்தைகள் மாணவிகள் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க, சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமூகத்துல ஒரு பசங்க செஞ்சாலே அது ரொம்ப பெரிய இஷ்யூவா பார்க்கப்படுது. பெண் குழந்தைகள் அதுவும் ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்துகிட்டு சாராயம் குடிக்கிறதுங்கிறது கண்டிப்பா ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டியது. அவங்கள கண்டிக்கணும்ங்கிறத விட அந்த சமூகம் அந்த செயலுக்கு அவர்களை உட்படுத்தி இருக்கு பாருங்க, அந்த சமூகம் கண்டிக்கப்பட வேண்டும். இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு மது அருந்துகின்ற ஒரு பழக்கம் வந்ததுனாக்கா அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், ஃபியூச்சர்ல அவங்க எப்படி இருக்க போறாங்க, வாழ போறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப மனவேதனையாகவும் இருக்கின்றது. அது ஒரு அரசு பள்ளி, அங்க தலைமை ஆசிரியரே இல்லை. தலைமை ஆசிரியர் தலையே இல்லாத ஒரு ஸ்கூல்ல எப்படி ஒரு ஒழுக்கம் இருக்க முடியும்? ரெண்டாவது, இந்த ஸ்கூல்ல இருக்க மாணவிகளுக்கு எப்படி மது கிடைக்குது? ஒண்ணு, அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்துருக்கலாம், அவங்க பேரண்ட்ஸ் யாராவது குடிக்காரர்களாக இருந்திருக்கலாம், இல்ல வேற எங்க பக்கத்துல இருக்கின்ற மது கடையில் யாரோ வாங்க சொல்லி கொண்டு வந்து குடித்து இருக்கலாம். இல்ல இன்னொன்னு ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அந்த மாணவிகள் ஒரு ஹாஸ்டல்ல இருக்க வேண்டிய மாணவிகள் ஏதோ ஒருத்தர் வீடியோ எடுத்து வெளியிட்டதனால் நமக்கு வெளியில தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா இந்த ஸ்கூலுங்கள்ல இந்த மாதிரி என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கும். இதுல இவங்க 6 மாணவிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அதோட முடிஞ்சிருச்சுங்களா? இது மாணவிகள் மேல குறை சொல்ல முடியாது, இந்த சமூகத்தை தான் நம்ம குறை சொல்ல வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, எங்க பார்த்தாலும் சாராய கடை இருக்கு, அதுக்கு ஒரு வரையறையே இல்லாம இருக்கு. ஸ்கூலுக்கு அருகாமையில் எதுக்கு சாராய கடை இருக்க வேண்டும்? அது இருக்கிற வரை இந்த மாதிரி நடக்கும். ரெண்டாவது, ஒரு மீடியா அப்படிங்கிறது சமூகத்துல சினிமா தாங்க சீரழிக்குது. சினிமா எடுக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உலகத்துல என்ன நடக்குதோ அதை தான் நாங்க சினிமாவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சினிமாவில் நடக்கின்ற அந்த சம்பவங்களை பார்த்து தான் சமூகம் கெடுகிறது. ஏங்க நான் கேட்கிறேன், ஒரு சினிமா எடுக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஹீரோ இல்ல ஹீரோயின் பீர் அடிக்காம சிகரெட் பிடிக்காம ஒரு சினிமா எடுக்க முடியாதா? ஏன் அந்த காட்சிகளை வைக்கிறீங்க? அது தவறுன்னு கீழே போடுறீங்க. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு கெடுதி அப்படின்னு கீழே போறீங்க. ஒரு வில்லன் சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்டலாங்க, அது தவறு கிடையாது. ஆனா ஒரு ஹீரோ என்பவன் எப்பவுமே ஒரு நல்லவனாக தான் காட்டப்பட வேண்டும். அப்பதான் அந்த சொசைட்டி திருந்தும். பார்ப்பா, அந்த ஹீரோ அந்த மாதிரி நல்லவனா இருந்தா இந்த மாதிரி பண்ணது. அந்த காலத்துல அப்படித்தானே எடுத்தாங்க. எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்லாம் அப்படித்தானே இருந்தது. ஆரம்பிக்கும் போதே பீர் பாட்டில் ஓபன் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறீங்க. எதனால அந்த மாதிரி ஆரம்பிக்க வேண்டும்? இல்லையே, ஒரு கோயிலை காட்டுங்க. அந்த காலத்துல ஒரு கோயிலை காமிச்சிருந்தாங்க, ஒரு சர்ச்சையை காட்டுவாங்க, ஒரு மாஸ்க் காட்டுவாங்க, ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற சினிமா அந்த மாதிரி இல்லைங்களே. ஏங்க அவ்வளவு தூரம் போறீங்க? இப்ப இருக்கின்ற டிவி ஷோஸ் கூட பசங்க கூட உட்கார்ந்து பாக்குற மாதிரி இல்லை. அவ்வளவு அடல்ட் கண்டென்ட், அவ்வளவு வல்கர்ஸ். இப்ப இருக்கின்ற இந்த சொசைட்டி ஆல்ரெடி போன் மீடியா இதெல்லாம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஒரு ஹீரோவே கொடுக்குறான்பா, ஹீரோவே தண்ணி அடிக்கிறான்பா, நம்ம அடிக்க கூடாது அப்படின்ற மனப்பக்குவத்திலேயே வளருகின்ற இந்த தலைமுறை இந்த மாதிரி போதுங்க. அதுலயும் இந்த பெண் குழந்தைகள் தண்ணி அடிக்குதுன்றத பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. அந்த அளவு ஒரு மன வருத்தம் இருந்தது.